திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த சோகம் ஒருபுறம் இருக்க, மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த சிறுவனை வளர்ப்பு நாய் ஓடி ஓடி தேடிய சம்பவம் கலங்க வைத்துள்ளது. வஉசி நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிறுவன் கௌதம் உயிரிழந்த நிலையில் அவரின் வளர்ப்பு நாய் சோகத்துடன் தன்னை வளர்த்தவரின் முகம் இந்த மண்ணில் தெரியாதா என இங்கும் அங்குமாக தேடியது. இடிபாடுகளுக்கு மத்தியில் மீட்பு குழுவினருக்கு போட்டியாக வளர்ப்பு நாய் தனது உரிமையாளரை தேடிய காட்சி அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. திருவண்ணாமலை வஉசி நகரில் 7 பேர் உயிருடன் புதைய காரணமாக இருந்த நிலச்சரிவின் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. (2668 அடி உயரம் கொண்ட மலையில் இருந்து மழை நீருடன் மண்ணும் பாறைகளும் சீறி பாய்ந்து வந்த காட்சி மனதை உலுக்கும் வகையில் உள்ளது. பெஞ்சல் புயல் பாதிப்பு மீட்பு பணிக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பால் தமிழ்நாட்டில் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புயல் மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். அப்போது மாநில அரசு பேரிடர் பாதிப்பை திறம்பட எதிர்கொண்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமரிடம் முதலமைச்சர் கூறினார். மேலும் புயல் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கவும், புயல் சேதங்கள் குறித்த விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ளவும் மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து புயல் மற்றும் வெள்ள பாதிப்பிலிருந்து தமிழ்நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என முதலமைச்சரிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பால் ஊற்றுவாங்களா? அவங்க நாங்கள் வரும்போது பின்னால் இருந்துட்டு ஏதோ ஒன்று இறஞ்சாங்க. அந்த சட்டையில் கொஞ்சம் அப்படியே இருந்தது தவிர வேற ஒன்றும் இல்லை. அது பெரிய இதாவாக்க நாங்கள் விரும்பலை. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது தொடர்பான கேள்விக்கு அவர் அளித்த பதில்தான் இது. தங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சென்ற அமைச்சர் பொன்முடி வாகனத்திலிருந்து இறங்கவில்லை என கூறி மக்கள் சேற்றை வீசியதாக தகவல் பரவியது. இது தொடர்பாக அமைச்சர் பொன்முடியிடம் கேட்டபோது அரசியலுக்காகவே குறிப்பிட்ட கட்சியினர் இச்செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய, அதுவும் இந்த வெள்ளத்தடுப்பை எடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. தன் மீது மட்டுமின்றி ஆட்சியர் பழனி மீதும் மகன் கௌதம சிகாமணி மீதும் சேறு லேசாகப்பட்டதாகவும், தங்கள் நோக்கம் மீட்பு மற்றும் நிவாரணம் தான் என்றும் இதை பெரிதுபடுத்த போவதில்லை என்றும் பொன்முடி தெரிவித்தார். புதுச்சேரியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. புதுச்சேரியில் வெள்ளம் சூழ்ந்ததால் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியிலிருந்து நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நோயாளிகள் பாதுகாப்பாக வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கிய மாணவர்களும் டிராக்டரில் பயணித்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். இதனிடையே புதுச்சேரியில் கன்னியக்கோவில் முதல் முள்ளோடை வரை சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ள பாதிப்பால் புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள தடுப்பணை முற்றிலுமாக மூழ்கியது.
திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேலம் கந்தம்பட்டி அருகே பட்டர்ஃப்ளை பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது. பெட்ரோல் பங்குகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் நீரில் மூழ்கின. பழனிக்கு புறப்பட்ட அரசு பேருந்து பட்டர்ஃப்ளை பாலம் பகுதியில் வெள்ள நீரில் சிக்கி பழுதடைந்தது. பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டதுடன் கிரேன் உதவியுடன் அரசு பேருந்து மீட்கப்பட்டது. பட்டர்ஃப்ளை பாலம் அருகே உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் ஒரு குடியிருப்பில் சிக்கி தவித்த 3 பெண்கள் புக்லைன் வாகனம் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நிலையில் சேலம் சென்னை சாலையில் தேங்கிய நீரை பொக்லைன் வாகனம் மூலமாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு 12 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து தொடங்கியது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் சரபங்கா நதியின் மறுக்கரையில் சிக்கியவர்களை கிரேன் மூலமாக காவல்துறையினர் மீட்டனர். சரபங்கா நதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் தாரமங்கலம் அருகே உள்ள அணைமேடு கிராமத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள மக்கள் ஆற்றை கடந்து வர முடியாமல் தவித்த நிலையில் அவர்களை கிரேன் உதவியுடன் காவல்துறையினர் மீட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை காரணமாக 4வது நாளாக மின் விநியோகம் இன்றி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பெஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 4வது நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்தது. காற்றும் கடுமையாக வீசியது. இதனால் ஏற்காட்டில் பல இடங்களில் மின் கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்து மின்தடை ஏற்பட்டது. கடுமையான மண் சரிவு ஏற்பட்டதால் மின்தடையை சரி செய்வதில் பெரும் சவால் ஏற்பட்டுள்ளது. சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட மின்தடை 4வது நாளாக நேற்றும் நீடித்தது. ஏற்காட்டில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மின்விளக்குகள் இல்லாமல் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலேயே சிரமப்பட்டனர். தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்சாதனங்களை பயன்படுத்த முடியாமல் அவதிக்குள்ளாகினர். ஏற்காடு டவுன் பகுதியில் ஓரிரு கடைகளில் மட்டும் ஜெனரேட்டர் வசதி உள்ளது. பொதுமக்கள் தங்கள் செல்போன்களுக்கு சார்ஜ் போட ஜெனரேட்டர் வசதி உள்ள கடைகளை பயன்படுத்தினர். திமுக அரசு மற்றும் சேலம் மாநகராட்சி சரியாக செயல்படாத காரணத்தால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பட்டர்ஃப்ளை பாலம் அருகே திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். இதனையடுத்து அப்பகுதியினரிடம் எடப்பாடி பழனிசாமி குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உரிய முன்னெச்சரிக்கையை திமுக அரசு எடுத்திருந்தால் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. நீர்நிலைகளை முறையாக தூர்வார வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 7 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டன. திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வஉசி நகர் 9வது தெருவில் உள்ள 3 வீடுகள் மீது மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தன. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, மகன் கௌதம், மகள் இனியா மற்றும் உறவுக்கார சிறுமிகள் மகா, ரம்யா, வினோதினி ஆகியோர் சிக்கி உயிரிழந்தனர். இதில் 6 பேரின் உடல்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு ரம்யாவின் உடலும் நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டது. அகற்றுவதற்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஐஐடியிலிருந்து ஆட்களை வரவழைத்து பார்த்திருக்கின்றார்கள். அது அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாம் நடவடிக்கை
உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்விற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 7 பேருக்கும் இன்று காலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று உறவினர்கள் தெரிவித்தனர். இதனிடையே நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்த வி.கே. சசிகலா அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை பார்வையிட்டார். இந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். திருவண்ணாமலையின் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் அதிகளவு பாறைகள் இருந்ததால் மீட்புப் பணியில் சிரமம் இருந்ததாக அதற்கு தலைமை தாங்கிய பேரிடர் மீட்புப் படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். உள்ளக்கையும் பாறைகள் இருக்குது நம்மளுக்கு தெரியாது. நான் மண்ணு தான் ஃபுல்லாக அடைச்சிருக்கோம், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் மேலே இருக்க வெஜிடேஷனை கிளியர் பண்ணிட்டு மேலே இருக்க ஒரு லேயர் மண்ணை கிளியர் பண்ணும்போது தான் தெரிஞ்சு பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேசிபி இது பண்ணோம். ஜேசிபி வர்றதும் அவ்வளோ ஈஸியாக அமையலை. ஜேசிபி ஆப்ரேட்டருக்கும் ஒரு கிரெடிட் சொல்லணும். ஸோ அவருக்கு கொஞ்சம் நம்ம சொல்ல ஜஸ்ட் சாஃப்டாக மேலே இருக்க லேயர் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோடனே நம்மளுக்கு தெரிய வந்தது. மண் சரிவு ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் வெளியே ஓட முயற்சித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வெளியே ஓட ட்ரை பண்ணியிருக்காரு ராஜ்குமாருங்கிறவர். வெளியே ஏறி இருக்காரு, வீட்டை விட்டும் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து 3-4 ஃபீட்டுக்கு கீழே வந்திருக்காரு. கீழே வந்தோடனே அங்கேயும் நம்மளுக்கு கிடைச்சது. அப்புறம் அந்த பொண்ணு ராஜ்குமார் அவர்களுக்கு முன்னாடியே அவங்க ஓடி இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் அந்த வீட்டு வாசல்ல இருந்து ஒரு 10 to 15 ஃபீட் இருக்கும். அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் போல் பக்கத்தில் ஓரமாக கிடைச்சாங்க. சரிவு ஏற்பட்ட போது பாறைகளுடன் தண்ணீரும் சேரும் அதிக அளவில் வந்து இடைவெளி இல்லாமல் மூடியதால் 7 பேரும் உயிர் பிழைக்க முடியாமல் போனதாகவும் கமாண்டர் ஸ்ரீதர் குறிப்பிட்டார்.